தீரா, டீ எடுத்துக்கோ. தீரா, வந்து டீ எடுத்துக்கோ. நட்டியா? ஆமா, ஒத்துட்டுக்கு விருந்துக்கு போனியே, எப்படி இருந்தது? இருந்தாலும் தடபோலா இருந்துச்சு. நல்லா பண்ணிருப்பா. ஆமாம்மா, ஐஸ்கிரீம், பீடா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு நல்லா சூப்பராக பண்ணி. ஏன் செய்ய மாட்டா? இங்க இருந்து தான் வாரிட்டு போனால ஒத்த. கீரை யாருமா பண்ற? கீரை எனக்கு பிடிக்காது, தெரியாது உனக்கு? உனக்கு பிடிக்காதுன்னு தெரியுண்டா. கீரை உனக்கு பண்ணல, ஒப்பனுக்கு. வேலை பண்ணி வச்சிருக்கேன். இட்லி இருக்குது, சாப்பிடு. வேலை கிடக்குதுடா, சும்மா இரு. அம்மா, இது என்ன கீரை? மணத்தக்காளி கீரை. என்ன கீரை? மணத்தக்காளி கீரை. என்ன கீரை? அறிவு கட்டுறான மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளிகளுக்கு அசிங்கப்படுத்திட்டு போனது. மணத்தக்காளி கீரை. என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. ஐயோ அப்பா. ஐயா, ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்க தம்பி, நேற்று நீங்க தான் நீங்க அசிங்கம் பண்ணிட்டு போனது. இதெல்லாம் விவசாயம் பண்ற பூமிப்பா, ஏப்பா இப்படி பண்றீங்க? ஆமாயா, நான் தான் பண்ணேன். எனக்கு விவசாயம் தெரியலையா? அது சரிப்பா, நாங்க விவசாயத்தை சாமிக்கு மேல பெருசா நினைச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் விவசாய பொருள்பா, சாப்பிட்ற பொருள்பா. நீங்க வந்து அசிங்கம் பண்ணிட்டு போறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? நீங்க விவசாயம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, விவசாயத்தை மதிங்கப்பா, சரியா? ஐயா, நீங்கள் விவசாயத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க. நான் விவசாயம் சாதாரணமாக தான் நினச்சேன். எனக்கு விவசாயம் பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுயா. நேற்று நான் பண்ண அசிங்கம் பார்த்தீங்கன்னா என் வீடு தேடியே வந்துருச்சுயா. எங்கள் அப்பா அம்மா கூட அந்த கீரையை சாப்பிட்ருப்பாங்கய்யா. நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கய்யா. கொஞ்சம் கீரை மட்டும் கொடுங்கய்யா. வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா பொண்ணே போடுறேன் என்ன.
இந்த குறும்படத்தை பார்த்துவிட்டு விவசாய நிலங்களை அசுத்தப்படுத்துவோரும் விவசாய நிலங்களை அழித்து வருவோரும் ஒரு நொடி பொழுதேனும் சிந்தித்திருந்தால் அதுவே இந்த மண் சாமிக்கு கிடைத்த வெற்றி. மண் வளம் காப்போம், விவசாயிகளையும் விவசாயத்தையும் மதிப்போம்.